இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான் சத்யா. இனி இது அடிக்கிற அடியில ஒரு அழுக்கு கூட இருக்கக்கூடாது சட்டையில. இருங்க, என்ன பண்றீங்க? என்ன பேபி, என்ன பண்றேன்னு பாத்துட்டு தானே வந்து நிறுக. அப்புறம் என்ன பண்றேன்னு என்னத்துக்கு கேக்குறா? உன் துணியெல்லாம் துவைச்சு நிறுகிறான் பேபி. அதெல்லாம் தெரியுது, அழுக்கு துணியை தான் துவைப்பாங்க. நீங்க நாங்க துவைச்சு அயன் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைச்ச துணியா? கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? அழுக்கு ட்ரெஸ்ஸோ அயன் பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸோ இனிமே நீ போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் என் கையாலேயே துவைச்சு என் கையால அயன் பண்ண ட்ரெஸ்ஸா தான் இருக்கணும். ஏங்க, இப்ப நான் போட்டு போறது ட்ரெஸ்ஸே இல்லைங்க. எப்படி நான் இப்படியே போவனா? ஏன் பேபி இப்ப நீ டென்ஷன் ஆயினுறா? வெயில ஒரு 10 நிமிஷம் போட்டா அது காஞ்சிரும். 10 இப்ப பாரு, நிமிஷம் போட்டா காஞ்சிருமா? இப்படி புளிஞ்சு காய போறானே. உனக்குலாம் என்னை பத்தி தெரியல, அதான் எப்பத்தாலும் நோய் நோயின்னு ஏதாவது சொல்லினே இருக்கிறான் பேபி. ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எவ்வளவு மீட்டிங்ஸ் இருக்கு தெரியுமா? எல்லாமே உங்களால ஸ்பாயில் ஆயிடுச்சு. பேபி சும்மா சும்மா கோச்சுக்கிறா. புருஷன் துணியா பொண்டாட்டி அவ கையால துவைச்சானா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாசம் அதிகமாகும்னு சொன்னாங்க. நீ என்னடானா என் கூட சண்டை போட்டுனே இருக்கிறா? இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். போதுமா? அது எப்போதுமே உங்க மைண்ட்ல இருக்கதான் நல்லது. தயவு செஞ்சு அது மறந்து இந்த மாதிரி லூசு தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சத்யா அண்ணி பிரபு அண்ணன் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழலன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எனக்கே இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள? என்னன்னு தெரியல கதிர். ஆனா இத இப்படியே விடக்கூடாது. நாம தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு இத சரி பண்ணணும். என்ன என்ன பண்றீங்க? கூல் கூல் ரிலாக்ஸ். ஏதோ பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருந்த, அதான் ஜஸ்ட் என்னன்னு பக்கத்துல வந்து பார்த்தேன். இது வடகம் அண்ணா. அண்ணாவா?
ஏன் அண்ணா? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரு வேர்டே இந்த அண்ணா தான். ஐ ஹேட் who calling me அண்ணா. அதுவும் கேர்ள்ஸ் என்ன இப்படி கூப்பிட்டா ஐ கெட் வெரி ஆங்கிரி. அப்போ வேற எப்படி உங்களை கூப்பிடுறது? சார்ன்னு கூப்பிடவா? சாரா, அது ஏதோ நமக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி தோணல? ஏன் உனக்கு என்ன பார்த்தா வேற எப்படியும் கூப்பிடணும்னு தோணலையா? ஷோர். நல்லா ஒரு தடவை என்ன பாரு. See me. How you feel? இல்ல இப்ப என்ன பார்த்தல்ல, இப்போ உனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒன்னும் தோணலையே. இப்போ ஓ ஏஜுக்கும் ஏ ஏஜுக்கும் ஒன்னு இருக்கும்ல? என்ன இருக்கும்? வாட் செல்வி, வாட்? என்ன இப்படி இருக்க? நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. என்ன புரியல? இப்போ ஏஜுக்கு என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தா இப்படி கூப்பிடணும்னு தோணும்ல? That's good. இப்ப சொல்லு, எப்படி கூப்பிடணும்னு தோணுது? அங்கிள்னு. வாட்? இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல நாச்சியப்பன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் உங்கள மாதிரியே தான் இருப்பாரு. Look like me? புரியல. இல்ல என்ன மாதிரி தான் அவரும் இருப்பாரா? ஓகே. அவரை நான் அங்கிள்னு தான் கூப்பிடுவேன். ஆனா அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்கல்ல, அதனால நான் சார்னே கூப்பிடுறேன். உனக்கு சாருன்னு கூப்பிடுறது கம்ஃபர்டபுளா இருந்தா அப்படியே கூப்பிடு. தென் நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே. நீ ரொம்ப அழகா சார், ரொம்ப அழகா வடகம் பிடிச்சிருக்கேன்னு சொல்ல வந்த. வெரி நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் சார். ரொம்ப அழகா இருக்கு. டேஸ்ட் பண்ணியே ஆகணும்.